வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இன்னைக்கு நடக்க இருக்கிற முக்கியமான சம்பவங்கள் 2 சம்பவங்கள். அந்த 2 சம்பவங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் லீக் ஆயிருக்கு. அதுல வந்த நியூஸ் என்ன? அது உண்மையா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாஸ்க் முடிஞ்சிருச்சுல்ல. டாஸ்க் முடிஞ்சா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் பிளாஸ்மா முன்னாடி வாங்கன்னு உட்கார வச்சுக்கிட்டு, யாரு பெஸ்ட்டு, யாரு வொர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்ணுங்க, குத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்கள்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு ஒஸ்ட்டு, பெண்கள்ல ஒரு பெஸ்ட்டு, ஒஸ்ட்டு தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. ஏன்னா 2 டீம் இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது, இங்க குடுக்கப்பட்ட ரோல் இருக்குல்ல, இங்க மக்களா பண்ணாங்கல்ல, அவங்கலிருந்து ஒருத்தர பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முக்கியமான ரோல் குடுக்கப்பட்டதுல்ல, ராஜா, இப்ப ராஜகுரு, தளபதி, அப்புறம் ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு, இதிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது, ராஜா சுத்த வேஸ்ட்டு. இந்த பக்கம் ஒற்றன், அவரு ஒரு காமெடி. ஸோ ரயான் அண்ட் தீபக். ராஜகுருவா பண்ண ரயான், இங்க தளபதியா பண்ண தீபக். இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ரயானை விட நார்மலாவே தீபக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டாமினேட்டிங்கான கேரக்டர் தான். அவருக்கு இந்த மாரியான ஒரு ரோல், இந்த மாரியான ஒரு ஸ்பேஸ் இதுக்கு முன்னாடி அவரே எடுத்துப்பாரு. முதல் வாரத்தில எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா டவுன் ஆயிட்டாரு. ஸோ இப்படி கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னொரு முறை கஷ்டம். ஸோ அதனால இவருக்கே குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனச குடுத்துருக்காங்க. யூசுவலா விஷால் அண்ட் கோ பார்த்தீங்கன்னா, இவருக்கு எதிரா தான் ஒண்ணு பண்ணுவாங்க. எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. விஷால் தான் தீபக் தான் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்ப வொர்ஸ்ட் யாரு? வொர்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கு குடுத்துடலாம். ஆனா, ஏற்கனவே 2 வாரம் ராணவ தானே குத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ராணவ தொடர்ந்து வொர்ஸ்ட்ன்னு குத்துனாங்கல்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ராணவ அந்த லிஸ்ட்லருந்து எடுத்துட்டு மக்கள்ல மக்கள் சைடுல போய் குடுப்பாங்களான்னா, மக்கள் சைடுல ரஞ்சித் அவர் இருந்த இடமே தெரியாம தான் இருந்தாரு. அவரு குடுத்திருக்கலாம். ஆனா இவங்க குத்தல. அங்க ஒரு ஃபேவரட்டிசம் நடக்கும்ல. இப்ப ஜெஃப்ரிய பார்த்தோம், விஷால பார்த்தோம். விஷால் ஏதோ பண்ணமேங்கிறதுக்காக அங்க 1, 2 பண்றாரு அங்க அவங்கள கவர் பண்ணிட்டாரு உள்ள இருக்கவங்கள. ஸோ விஷாலுக்கு குடுக்க மாட்டாங்க. முத்துக்குமரன் குடுக்க வாய்ப்பே கிடையாது. குடுத்தாங்கன்னா மக்கள்லாம் இங்க காரி துப்புவாங்க. அருண் பிரசாத் அவரும் அவரால முடிஞ்ச விஷயங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஸோ ரஞ்சித் தான் அங்க பெருசா எதுவும் பண்ணல. அதாவது மக்களா பண்ணவங்கல்ல. இங்க முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் அவருடைய ரோல பெருசா பண்ணலனாலும் அவர் பண்ணிட்டாரு. ஆனா ஒற்றன்னு ஒருத்தர குடுத்தாங்கல்ல. ஒற்றன் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு பெரிய ரோலுங்க அது. என்ன வேணா பண்ணலாம். அவ்ளோ சுவாரஸ்யமாக்கலாம். ஆனா இந்த ஒற்றன் தான் பார்த்தீங்கன்னா, அந்த செய்தி சொல்ல போறாரு. போம்போதே கண்டுபிடிச்சுட்டாங்கல்ல ஒட்டுமொத்த டீமும். கண்டுபிடிச்சுட்டு அவனுக்கு தெரியாம இவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரு என்னவோ பெருசா சாதிச்சவர் மாரி பார்த்தீங்கன்னா, அங்க போய் இவர் ரோலே இவர் ஒழுங்கா பண்ணல. இதுல பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவ தனியா கூட்டு போயிட்டு அங்க ஒரு லவ் ட்ராக் வேற தனியா ஒண்ணு கிரியேட் பண்றாராம். நான் உனக்கு பெரிய ஸ்பேஸ் குடுக்குறேன், பெரிய ரோல் குடுக்குறேன். உன்கிட்ட தகவல்கள சொல்லியிருக்கிறேன். இவர் ராஜான்னு நெனச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ ஒற்று வேலைய ஒழுங்கா பார்க்கல. தயவுசெய்து மாத்திடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கேமராவா போய் கதறிட்டு இருக்கிறாங்க பெண்கள். இவரு என்னவோ பெருசா சாதிச்ச திமிரு. அவர் அந்த ஒளி பார்த்தீங்கன்னா, அவருடைய முகத்துல தெரியுது. பல்ப் ஏரியே பார்த்தீங்கன்னா, போய் லவ் ட்ராக் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வொர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார தான் எல்லாருமே குத்திருக்கிறாங்க. கண்டிப்பா குத்தணும்ல. கடைசியா அருண் ஒரு பஞ்ச் போட்டாரு பாருங்க. வேற லெவல். சிறப்பா இருந்ததுல்ல நேத்து எபிசோட்ல. யூசுவலா ஒற்றன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பண்றவன் அந்த ஒற்றன் தான் சொல்லுவான், நான் ஒற்றன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பான். ஆனா எங்க எல்லாருக்கும் நீ தான் ஒற்றன் தெரிஞ்சு போச்சு. நீ ஒற்றன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கலாம் தான்டா உனக்காக நடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாருல. ஸோ அந்த லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணா வொர்ஸ்ட்டுன்னு தான் குத்தணும். ஸோ கரெக்ட்டா தான் குடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் டீம்ல பெஸ்ட் இவங்களுக்கு தான் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி இவங்க நிக்கும்போதே கண்டுபிடிச்சுட்டேன் நானு. பெர்ஃபார்மன்ஸ வச்சு கிடையாது. அந்த எஃபோர்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. பவித்ரா அந்த ராஜகுருவா பெண்கள் சைடுல பார்த்தீங்கன்னா, அந்த கூன் விழுந்து அந்த தோற்றத்துல வயசான தோற்றத்துல அவங்க பண்ணாங்கல்ல. அந்த எஃபோர்ட் போட்டாங்கல்ல. அது முதல் நாள் வலி, 2வது நாள் வலி இருக்கு. அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு பெண்கள் சொன்னாலும், இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட்ட போட்டாங்க. இதுக்காகவே விஜேஎஸ் பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பெண்களும் உள்ள பாராட்டியிருக்கிறாங்க. பெஸ்ட்டு அவங்களுக்கு தான் குடுத்துருக்கிறாங்க. ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தாங்க. பெஸ்ட்டு என்ன யாரும் கண்டுக்க மாட்றாங்கன்னு. இப்ப குடுத்துட்டாங்க. வொர்ஸ்ட்டுன்னா பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஃபேவரைட். வொர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, வர்ஷினி அப்படின்னு தான் சொல்லணும். எதுவுமே பண்ண மாட்றாங்க. எங்கேயோ அங்கங்க இருக்கிறாங்க. யாரோ ஒரு பாசிங்ல ஒரு ஆடியன்ஸ் உள்ள வந்துட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் அவங்க அங்கங்க இருக்கிறாங்க. நேத்து டாஸ்க் வைக்கலன்னா, அது கூட தெரிஞ்சிருக்காது. இன்னொரு இடத்துல யார்ரா இது புதுசா இருக்கிறாங்கலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ! வர்ஷினி இன்னும் இருக்கிறீங்களா? அப்படின்லாம் தோணுச்சு. ஏன்னா, அந்த லெவல்ல தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே 2 முறை குத்திட்டாங்க. திரும்ப குத்த மாட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நெனைக்கிறது இல்ல. அதான் நியூஸ் வந்துருச்சுல்ல. ஸோ,
குத்த மாட்டாங்கன்னு முன்னாடி நமக்கு கெஸ் பண்ணதும் கூட தான். இன்னொரு முறை வந்து குத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்கள விட்டுட்டாங்க. இவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்கல்ல. ஜாக்லின் மாதிரியான ஆள் லாஸ்ட் டைம் தர்ஷிகாவ கூட அவங்க நாமினேட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க வொர்ஸ்ட்டுக்கு, ஓவரால் வொர்ஸ்ட் தான் பார்க்கணும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, போன வாரத்த விட இல்ல அதுக்கு முன்னாடி வாரத்த விட நீ கொஞ்சம் இறங்கிட்டேன்னுவாங்கல்ல. அந்த வகையில இவங்க என்ன அதிபுத்திசாலித்தனமா யோசிச்செல்லாம் நாமினேட் பண்ணுவாங்க. உருட்டுவாங்க. இப்ப சவுண்டுக்கு வொர்ஸ்ட்ட குடுத்துருக்காங்க. சவுண்டும் பெருசா பண்ணல. முதல் வந்து அந்த பாட்டு பாடுனாங்கல்ல, ராணிக்காக பாட்டு கூட கிடையாது. துதி பாடுறது. அந்த துதியில பார்த்தீங்கன்னா, அதிலயும் வன்மத்த கொட்டுனாங்க. அதுக்கப்புறம் ஆளே காணோம். இந்த மாரி யாரையாவது கூப்பிட்டா ஜெஃப்ரி கூட போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இல்ல சிவா கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பெருசா பெர்ஃபார்ம்லாம் பண்ணல. ஏன்னா இது சவுண்டுடைய ஏரியா கிடையாது. இது கொஞ்சம் கிரியேட்டிவா எஃபோர்ட் போட்டு திங்க் பண்ணி பண்ணோம். அவ்வளோலாம் அவங்க எஃபோர்ட்லாம் போட மாட்டாங்க. ஸோ வொர்ஸ்ட் குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இவங்களும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான். ஏன் வொர்ஸ்ட்ன்னு இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி குடுக்கலாம்னா, அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. வொர்ஸ்ட் ஓகே அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இப்ப இது மட்டுமே கிடையாது. இப்ப பெஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. ஏன்னா அந்த பெஸ்ட்டு தான் போய் அடுத்த வார கேப்டன்சிக்காக போட்டி போட போறாங்க. அந்த நியூஸும் வந்துருச்சு. இப்ப டாஸ்க்க பொறுத்தவரை பவித்ரா பெண்கள் டீம்ல நல்லாவே எஃபோர்ட் போடுறவங்க தான் அவங்க. அந்த பாட்டில் ஃபிளிப் இருக்குல்ல, அதுல தான் பயங்கரமா சொதப்பிட்டாங்க. மற்ற எல்லா டாஸ்க்லயுமே அவங்க நல்லா தான் விளையாடுவாங்க. இப்ப கோலி குண்டு டாஸ்க் ஒண்ணு உருட்டுனாங்கல்ல, இப்ப அதுல தான் வந்து தீபக் அவரும் சொதப்பினாரு. மற்றபடி ஜிகேவா இருக்கட்டும், இல்ல பசில் மாரியான விஷயங்களா இருக்கட்டும், பிசிக்கல் டாஸ்க்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டஃப் குடுக்கக்கூடிய ஆள் தான் இந்த பக்கம் தீபக். இவங்களும் ஓரளவுக்கு டஃப் குடுக்கக்கூடிய ஆள் தான். பிசிக்கல் டாஸ்க்கா இருந்தாலும் பயங்கரமா டஃப் குடுக்கக்கூடிய ஆள் தான் பவித்ராவும். என்ன மாரியான டாஸ்க் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிருக்கிறது தீபக் தான். ஸோ தீபக்கா பவித்ராவான்னா தீபக் ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணது தான். தீபக் தான் இங்க ஜெயிச்சும் இருக்கிறாரு. இந்த வாரம் நாமினேஷன்லயே அவர் வரல. அடுத்த வாரம் கேப்டன் ஆனதுனால நாமினேஷன்ல வரப்போறது இல்ல. அதை விட இவர் நார்மலாவே ஒரு கேப்டன் ஜோன்ல தான் இருப்பாரு. கொஞ்சம் டாமினன்ட்டா தான் தெரிவாரு. இப்ப மஞ்சரிக்கு வந்து 3 பேட்ஜ குடுத்துட்டு, அதுல 1 முத்துக்குமரன் முதல் நாள் புடுங்குனார்ல. 2வதும் புடுங்க வந்தாங்க. மக்கள்லாம் பாவம் பார்த்து உட்டாங்க. சாச்சனா அப்படியே வெறியா இருந்தாங்கல்ல புடுங்குறதுக்கு. அந்த மாரியான செக் வந்து இவருக்கும் வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி வச்சாங்கன்னா, சிக்குனாரு தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாவே ட்ரிகர் ஆயிடுவாப்படி சும்மாவே. ஒரு கேப்டன் இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இங்க எல்லாருமே குறை சொல்றாங்கல்ல, கேப்டனா நீ இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அங்க வந்து அத பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ பிரஷர் 2 சைடு பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு. பொறுமையாவே இருக்கணும். அடிச்சாலும் அடி வாங்கிட்டு, இந்த அருண் வந்து பண்ணார்ல, மார்க் தான் பண்ணுவேன். ஆனா வந்து பொலைட்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவார்ல, அந்த ஜோன்ல தான் அத ஹேண்டில் பண்ணணும். தீபக்குக்கு அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் எப்படி பண்றாரு? அதான் ஆண்கள் டீம் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். எப்படி பண்றாரு? பஞ்சாயத்துல சிக்குறாரா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.